ஹாய், ஐம் சுரேஷ். வெல்கம் டு ஈகான் அண்ட் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து சோர்சஸ் ஆஃப் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் இஸ் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்? அதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து டேட்டா இன்சைட்ஸ் மூலமாக ஒரு ஃபாரின் மார்க்கெட்டோட டிமாண்டு, காம்படிஷனு, ப்ரைஸிங்கு, ட்ரேட் ரெகுலேஷனு, அப்புறம் அவங்களோட கன்சியூமர் பிஹேவியர்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறத வந்து நம்ம மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்னு ரெஃபர் பண்ணுறோம். இப்போ ஒரு ரைட்டான மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, கரெக்டான ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ட்ரேட் பேரியர்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் அதாவது லாஸை தவிர்க்கிறது, அப்புறம் வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு கரெக்டான மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம கீ சோர்சஸ் ஆஃப் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து அஃபிஷியலான ட்ரேட் ரிப்போர்ட்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து இந்த மார்க்கெட் ரெகுலேஷனோட இதை ரிப்போர்ட்டில் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்றுனா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து குளோபல் ட்ரேட் பாலிசி மேக் பண்ணுவாங்க. அதே டைம் ஏதாவது சண்டை அப்படின்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸையும் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு பேங்க்கு, அப்புறம் ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இவங்களாம் வந்து எக்கனாமிக் டேட்டா அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர், ஐடிசி, அவங்களும் வந்து ஒரு ட்ரேட் ஃப்ளோ டேட்டாவும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட ஃபிகர்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸு, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற பிஸ்னஸ் இன்சைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ், கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஐடிசி, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டரோட ட்ரேட் மேப்பை யூஸ் பண்ணி எந்தெந்த கண்ட்ரியில் வந்து அதிகமாக காட்டன் ஃபேப்ரிக் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்ற டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸு. இவங்க வந்து எப்படின்னா ஒரு மார்க்கெட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ரிசர்ச் ரிப்போர்ட்ஸில் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் இருப்பாங்க. இந்த மெக்கன்சி, பிடபிள்யூசி, டெலாய்டி அண்ட் ஈரோ மானிட்டர், இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து கன்சல்டிங் ஃபர்ம்ஸ். இவங்க வந்து சில மார்க்கெட் ரிப்போர்ட்ஸை கொடுப்பாங்க, இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக வந்து டேட்டா பேசஸ் வந்து சில பேர் கொடுப்பாங்க. இதான் ஸ்டாட்டிஸ்டா, ஐபிஎஸ் வேர்ல்டு, ஐபிஐஎஸ் வேர்ல்டு அண்ட் நீல்சன், இவங்களாம் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து ட்ரேட் பப்ளிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ட்ரேட் பப்ளிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த யுஎன்சிடிஏடி, அப்புறம் ஓஇசிடி அண்ட் எஃப்ஏஓ அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ஃபர்ம்ஸ்லாம் வந்து ட்ரேட் பப்ளிகேஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைரி ப்ராடக்ட் கம்பெனி வந்து ஈரோ மானிட்டர்ன்ற அந்த கன்சல்டிங் ஃபர்மோட ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணி டைரி மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி சைனாவில் இருக்கிற கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸில் வரும். அது ஒரு இன்ஃபர்மேஷன். தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா ஆன்லைன் ட்ரேட் போர்ட்டல்ஸ் அண்ட் டேட்டா பேசஸ், ஆன்லைனில் பண்ணுறது. இப்போ வந்து ஐடிசி, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டரோட ட்ரேட் மேப் இருக்குள்ள ITCmap.org, அதில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது காமர்ஸ் ட்ரேடை வந்து ஆக்சஸ் பண்ணி குளோபல் லெவலில் இருக்க ட்ரேட் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறது. தென் வந்து globaltrade.net, இவங்க வந்து ட்ரேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலிபாபா, இந்தியா மார்ட்டு, அமேசான் குளோபல், இவங்களோட B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸோட ட்ரேட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கை வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் வந்து அலிபாபாவோட ஆன்லைன் ட்ரேட் போர்ட்டலோட டிமாண்ட் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணுறத வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஃபாரின் எம்பசிஸ் அண்ட் ட்ரேட் மிஷன்ஸு. இந்த ஃபாரின் எம்பசிஸ் அண்ட் ட்ரேட் மிஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்க ட்ரேட் லாஸு, பிஸ்னஸ் ரெகுலேஷனு, அப்புறம் பொட்டன்ஷியல் பையர்ஸ் யாருன்னெலாம் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனு கொடுப்பாங்க. அந்த சோர்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா லோக்கலில் இருக்கிறவங்க, லோக்கல் இருக்க அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வந்து செட் பண்ணுறது, கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்குலாம் வந்துமே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஃபாரின் எம்பசிஸும் ட்ரேட் மிஷன்ஸும். எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சர் வந்து இந்தியன் எம்பசி ட்ரேட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற இந்தியாவோட இம்போர்ட் ரெகுலேஷன் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னுலாம் சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஃபாரின் எம்பசி அண்ட் ட்ரேட் மிஷனோட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்.
ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ் அண்ட் ட்ரேட் ஃபேர்ஸு. குளோபல் ட்ரேட் ஃபேரை வந்து அட்டன் பண்ணுற மூலிமா வந்து அதனுடைய எக்ஸ்போஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுற மூலிமா பிஸ்னஸ் வந்து பொட்டன்ஷியல் பையர்ஸோட கனெக்ட் ஆகலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ்லாம் வந்து இன்சைட்ஸு, நெட்வொர்க்கிங் அண்ட் ரெகுலேட்டரி அப்டேட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வந்து கேண்டன் ஃபேர் சைனாவில் நடக்கும். அதை வந்து விசிட் பண்ணுற மூலிமா அவங்க ஒரு நியூ பையர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸை வந்து இது க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அண்ட் ட்ரேட் ஃபேர்ஸ் அட்டன் பண்ணுறப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பையர்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம்னா காம்படிட்டர் அனலைசஸ்ஸு. ஒரு காம்படிட்டர்ஸோட வெப்சைட்டு, ப்ராடக்ட்ஸு, அவங்களோட ப்ரைஸிங்கு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறது, அவங்களோட ஓன் வெப்சைட்ஸில் நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தென் வந்து இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸு, செம்ரஷ் அண்ட் சிமிலர் வெப்பெல்லாம் வந்து காம்படிட்டரோட டிராஃபிக் வந்து அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் பெர்ஃப்யூம் பிராண்ட் வந்து இந்தியாவில் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிற நைக்காவோட ஆன்லைன் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு மார்க்கெட் என்ட்ரியை கொடுக்கறத வந்து காம்படிட்டர் அனலைஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள். செவன்த் ஒன்று பார்த்தோம்னா சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் ட்ரெண்ட்ஸு. இந்த லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, எக்ஸு இதெல்லாம் வந்துமே ஒரு கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸோட இன்சைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸு, அப்புறம் யூடியூப் அனலிட்டிக்ஸ்லாம் வந்து ஒரு கன்சியூமர் ப்ரெஃபரன்ஸோட இன்ட்ரெஸ்ட் லெவலில் வந்து சில ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஷோ பண்ணும். அதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒரு கொரியன் ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து பியூட்டி, கொரியன் பியூட்டி வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணாங்க. இது வந்து ஹை டிமாண்டை வந்து சிக்னல் பண்ணும். ஸோ இதனால் வந்து அவங்களோட இதை யூஸ் பண்ணி அவங்களோட மார்க்கெட் என்ட்ரி எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்துமே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரியும் வந்து இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் ஃபைனலி பார்த்தோம்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ரிலேபிளான மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் ரிப்போர்ட்டு, ட்ரேட் போர்ட்டல்ஸு, ரிசர்ச் ஃபர்ம்ஸு, காம்படிட்டர் அனலைசிஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸ் வந்து ஸ்மார்ட்டான ஒரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன் எடுக்கலாம். அதே டைம் இந்த மாதிரி சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதிகமாக ஆக்சஸ் பண்ணால் தான் ஒரு மேசிவ் லாஸு, காஸ்ட்லி லாஸு அதெல்லாம் இது பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ இதோட இந்த சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டாபிக் முடியுது. தேங்க்யூ.